ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாண்டட் ஹவுஸ் ஃபார் சேல் எபிசோட் நம்பர் 13. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்க லென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வேற வழியே இல்லாம மந்திர வார்த்தைகள் இருக்குமே அந்த ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி விட்டுருவான். அவன் பேயின்றதுனால அந்த மந்திர வார்த்தைகள் அவனை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக அந்த வலியை தாங்கிப்பான். இரவு எந்திரிச்சு அது ஜோ இல்லைன்னு சொல்ல இப்ப இருக்கு நல்ல ஃபீவர். அம்மா அதை பக்கத்துல இருந்து பார்த்துப்பாங்க. ஹீரோயின் வரந்தா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. யாங் அம்மாவுடைய மர்டர் கேஸ்ல ஹீரோக்கு ஃபீவரே போக மாட்டுது. இன்னொரு பக்கம் யாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. யார் மேல எது சந்தேகம் இருக்கான்னு கேட்க அன்னைக்கு வந்து நர்ஸ் அவன் பார்த்திருப்பான். ஆனா அந்த நர்ஸ் மாஸ்க் போட்டதுனால அவனுக்கு சரியா யாருன்னு தெரியாது. அவன் பார்த்த விஷயத்துல சொல்ல அம்மா ஏதாவது ஸ்டேஞ்சா பிகேவ் பண்ணிருக்காங்களான்னு போலீஸ் கேட்பாரு. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் போன் பேசினாங்களா, உண்மையில சொல்ல போனேன்னு சொன்னாங்களா. அம்மா யூஸ் பண்ற லேப்டாப்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு போலீஸையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போனா அப்போ யாரோ ஒருத்தன் யாங்க கிராஸ் பண்ணி போவான். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தான் போவான். அப்பவே யாங்குக்கு லைட்டா டவுட் வரும். அவன் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆக்குற மாதிரி வீட்டு பூட்டை யாரோ உடைச்சு வச்சிருப்பாங்க. யாங்கோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணி போனது அந்த நர்ஸா தான் இருக்குன்னு சொல்ல போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க லேப்டாப் இருக்கும். அப்ப வந்தவன் என்ன எடுத்துட்டு போனானோ. அதுக்கப்புறமா யாங்கு அம்மாவோட ஆல்பம்ல இருந்து ஒன்னு கண்டுபிடிப்பான். அன்னைக்கு அம்மா வார்டுல இருந்து ஒருத்தர் வந்தாரே அந்த ஆளு அப்ப கூட போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்ல, கேரளோட அப்பா தான். ஹீரோனுக்கு கேரளோட அப்பான்னு தெரியாது, தன்னோட கம்பெனியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியும். இப்போ யாங்கு அவனோட வீட்டுல இருக்கிறது சேஃப் இல்ல. அதனால ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க வந்து அவன் அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது ஹீரோனுக்கும் பாவமா தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா மூலமா அந்த நர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் ஒரு கேங்ஸ்டர். யாங்கோட அம்மாவை கொலை பண்றதுக்காக யாரோ ஹயர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. ஹீரோனுக்கு அப்பாவா மெசேஜ் பண்ணது யாங்கோட அம்மா தான். ஆனா ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு யாங்குக்கு ஐடியா இல்ல. ஹீரோனை அப்பாவை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும். யாங்க ஹீரோனும் இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்ப ஹீரோனுக்கு ஹீரோ அம்மா கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. டெய்லி இருக்கும் ஃபீவர் தான். அதனால அவங்க கோவிலுக்கு கூட்டு போறாங்களாம். ஹீரோனும் போய் ஹீரோவை பார்ப்பாங்க. இப்ப இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுதான். ஆனா அந்த பையர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. தூக்கத்துல இருந்த ஹீரோ எந்திரிச்சு அது சோயிலன்னு சொல்வாரு. அந்த பேய் ரொம்ப வலியில இருக்கிறது மட்டும் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த பேயோட பாடி சிவர்ல ட்ராப் ஆயிருக்கு. ஹீரோனும் சரி உடம்ப பார்த்துக்கொண்டு போயிடுவாங்க. அந்த பையரை ட்ராக் பண்ணலான்னு பார்த்தா அவன் கொடுத்த அட்ரஸ் எல்லாமே போய் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அவன் அட்டனே பண்ண மாட்டான். அதனால ஸ்ட்ரெயிட்டா மேனேஜர் கிட்ட போய் கேட்டா மேனேஜர் எனக்கு தெரியாதுன்னுவான். சரி உனக்கு யாரை இன்ட்ரோ பண்ணி விட்டான்னு கேட்டா கேரளோட அப்பா தான். நான் வேணா அட்ரஸ் வாங்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா கேரண்டியா எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி ஹீரோயின் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவால தூங்கவே முடியாது. அவர் கண்ணை மூடினாலே சரி அந்த பேய் அவர் ஆன் பண்ணிட்டே இருக்கு. இப்ப அந்த மந்திர வார்த்தை ஒர்க் ஆகாது. அது ஒன் டைம் யூஸ் போல. ஹீரோ தூங்கினாலே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த பேயும் தான் எப்படி செத்தோன்னு ஹீரோக்கு வீடியோவா போட்டு காட்டும். ஒண்ணு மட்டும் ஹீரோக்கு புரியுது, அந்த பேய்க்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கணும்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த வீட்டை இடிக்க போறாங்களா. அப்படி இடிச்சிட்டாங்கன்னா அந்த பேய்க்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்காது. அதான் நான் இருக்கேன்லன்னு லின்னு பேயா போய் சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஒயரை புடிங்க வருது, எல்லாருக்கும் முன்னாடி பேயா காட்சி அளிக்கிறது, அப்படி இப்படி நாம அலப்பறம் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேனேஜர் கேரளோட அப்பா கிட்ட கேட்டுருவாரு. நான் ஃப்ரெண்டுக்காக கேட்கறது தான் கேட்பான். சரி நான் இன்ஃபர்மேஷனை வாங்கி கொடுக்குறேன்னு கேரள் அப்பா சொன்னாலும் அந்த வீட்டை வாங்கினது கேரளோட அப்பா தான். பேய் அங்க ஆட்டம் போட்டதுன்னு ஒரு மாஸ்டரை கூட்டிட்டு வந்து பார்க்க வந்திருப்பான். லின்ன மாட்டிப்பான். அந்த மாஸ்டரும் மந்திரவாதிகள் மூலமா லின்ன அட்டாக் பண்ணுவாரு. இப்ப ரொம்ப டயர்டா ஹீரோ வீட்டுக்கு வருவான். அவனோட சோல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஹீரோவும் கதறுவாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச் எல்லாம் பாக்கணும்டா, போகாதானே. லின்னுக்கும் ஆசைதான் ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஹீரோக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இருக்கணும்னு. ஆனா வேற வழியில அவன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கான். கடைசியா தனக்கு பிடிச்ச பேஸ்கெட் பிளேயருடைய நேம சொல்லி சேர் பண்ணிட்டே அவன் மறைஞ்சு போயிடுவான். இவ்ளோ நாளா கூட இருந்த ஃப்ரெண்டு தன் கண்ணு முன்னாடி அழிஞ்சு போனதை பார்த்த ஹீரோவால சுத்தமா தாங்க முடியாது. கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தான் அப்பா பத்தி கொஞ்சம் டீப்பா அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. யாங்கோட அம்மா விட்டுட்டு போன டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது யாங்க ஒரு ரெக்கார்டிங் எடுத்துட்டு வருவான். அதுல அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா தான் இறந்த பிறகு இதை ஹீரோயின் கூட வந்து இது ஹீரோயின் கூட கேட்க சொல்லியிருப்பாங்க. சரின்னு ரெண்டு பேரும் போட்டு கேட்க 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பா முதல்ல ஒரு ஷூ பிசினஸ் தான் பண்ணுவாரு. ஆனா அந்த பிசினஸ் அவ்வளவா போல. பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தன் ஃப்ரெண்டான கேரளப்பாவோட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ கேரளப்பா ஹீரோயின் அப்பாவை ஏமாத்தி மக்களுக்கு சொந்தமான லேண்டை வாங்க வச்சிருவான். ஹீரோயின் அப்பாக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அதை திருப்பி கொடுக்கலான்னு சொல்வாரு. ஏன்னா அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். ஒருத்தவங்களோட லைஃப் தான் முக்கியம்னு அதை திருப்பி கொடுக்கலான்னு ஹீரோயின் அப்பா சொன்னா கேரளோட அப்பா ஒத்துக்க மாட்டான். ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோயின் அப்பா ஒத்துக்கறதா இல்ல. அதனால வேற வழியே இல்லாம கேரளப்பா யாங்கோட அம்மாவை தனியா மீட் பண்ணுவான். கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இல்லனா யாருக்காக இவங்க இந்த லேண்டை வாங்கினாலோ அந்த ஆளு அண்டர் வேர்ல்டுல ரொம்ப பெரிய ஆளா அவனை யாராவது பக்கச்சுக்கிட்டா
கடைசியில அவங்க நியூஸ்ல தான் வருவாங்களாம், இறந்து போனதா. இந்த மாதிரி பயம்புறுத்துவான். அந்த ஆள் கொலை பண்ணவங்களோட நியூஸ் பேப்பரை காட்டுவான். யாங்கோட அம்மாக்கு தன் சின்ன பையன் மேல கவலை. இத பத்தி தான் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்பவும் ஈரனோடப்பா அவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், அவனை பயம்புறுத்துறான்னு சொல்வாரு. தான் பையனுக்காக தான் இந்த லேண்டியை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஈரனப்பா ஒத்துக்காததுனால இந்த கேரளோடப்பா வேற ஒரு பிளான் போடுவான். யாங்கம்மாவை ஏமாத்தி ஈரனப்பா குடிக்க வேண்டிய டீல ஸ்லீப்பிங் பில்ஸை கலந்துருவாங்க. தான் பொண்டாட்டி கொடுத்ததுனால அவரு சந்தேகப்படாமலே குடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஈரனப்பாவை டைப் பண்ணி பேஸ்மெண்ட்ல லாக் பண்றதுதான் பிளானே. ஆனா மயக்கம் தெரிஞ்சப்பா நீங்க பண்றது தப்புன்னு அங்கிருந்து புக ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த கேரளோடப்பா சண்டை போடுவான். ஈரனப்பா நினைச்சிருந்தா கேரளப்பாவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி இருக்கலாம் தான். ஆனா தன் பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டு அவருக்கு போறதுக்கு மனசு இல்ல. இது தப்பு, நீயும் வானும் தான் தன்னோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இந்த கேரளப்பா ஈரனப்பாவுடைய மண்டியிலே அடிச்சிருவான். விடாம அடிச்சுட்டே இருப்பான். யாங்கோட அம்மாவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் கொலை பண்ணிடுவான். தன் கண்ணு முன்னாடி தான் ஹஸ்பண்டை எழுந்த யாங்கோட அம்மாவும் போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்பாக்கு ஃபர்ஸ்ட் ட்ரக் கொடுத்தது யாரு? அம்மா தானே. அவங்களுக்கு வேற வழியே இல்ல. யாங்குக்காக அப்பாவுடைய டெட் பாடியை மறைக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க. இந்த கேரளோட அப்பா ஈரின் அப்பாவை பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவான். இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே ஈரின் அந்த ரெக்கார்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காப்பி போட்டு போலீஸ் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. இந்த உண்மையில தெரிஞ்சுக்கிட்ட ஈரின் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கால் பண்ண ஈரினும் பேஸ்மெண்ட்ல இருந்தது என் அப்பனால சரி 2 பேரும் அந்த வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக ரெடி ஆவாங்க. இப்போ ஹீரோயின் அப்பா வீட்டுக்கு போனா அங்க வீடே இல்ல. அந்த கேரளோட அப்பா வீட்டையே அழிச்சிட்டான். அப்ப ஹீரோக்கு ஒரு ஸ்மெல் வரும். வழியில துடிப்பாரு. ஹீரோயினை பார்த்து லிட்டில் பிரின்சஸ் நீ வளர்ந்துட்டியான்னு கேட்க ஹீரோனும் நீ ஏன்டா என்னை இப்படி கூப்பிடுறன்னு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோ பொசஸ் ஆயிருக்காரு. நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல உன் அப்பான்னு சொல்லி ஈரனோட அப்பாவும் ஈரன் அக் பண்ணிப்பாரு. 18 வருஷமா ஈரனோட அப்பா இதுக்காக தான் வெயிட் பண்ணாரு. தன் பொண்ணை எவ்வளவு மிஸ் பண்ணன்னு ஈரன் அப்பாவும் சொல்ல. ஆனா ஈரன் அப்பாக்கு டைம் இல்ல. அந்த வில்ல ஈரன் அப்பாவோட டெட் பாடியை எடுத்துட்டு போயிட்டானா. அவன் அதை டிஸ்போஸ் பண்ண போறானா. அப்படி மட்டும் அவன் பண்ணிட்டானா எங்க ஈரன் அப்பா மறைஞ்சு போயிடுவாரு. எப்படியாவது நான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பேன்னு ஈரனு ப்ராமிஸ் பண்ண. ஈரன் அப்பா போறதுக்கான டைம் வந்தாச்சு. நீ உன்னை பாத்துக்கோடா, ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா ப்ரூஃபும் அந்த பொம்மையோட கண்ணுல தான் இருக்குன்னு அப்பா மறைஞ்சு போயிடுவாரு. ஈரனும் கதறி கதறி அழுத்துட்டு இருக்க மயக்கம் தெரிஞ்ச ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பாரு. கேட்டுட்டு திருப்பி மயங்கிடுவாரு. இப்ப ஈரன் வேகமா ஹீரோவோட அம்மா கிட்டதான் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ பொசஸ் ஆனதுனால ஹீரோக்கு ஃபீவர் வந்துருச்சு. இப்ப ஹீரோ தூங்கிட்டு தான் இருக்காரு. எந்திரிச்சாருன்னா சரியாயிடும். ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்கிறதுனால ஹீரோவோட அம்மாவும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்பதான் அந்த வில்ல எப்படி பேஸ்மெண்ட்ல ஹீரோயின் அப்பாவை புதைச்சன்றதை காட்டுவாங்க. ஹீரோயின் அப்பாவை ஒரு சிவர்ல வச்சு அந்த சிவத்தை கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் அப்பாவோட கண்ணு திறந்தே இருக்கும். அதை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா கண்ணு மூட வந்து அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு போன் கால் வர அதை பேசுறதுக்கு வெளியே வருவான். இல்ல இனிமே இந்த பிசினஸ் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் அங்க வந்த சோய் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். சோய்க்கு சந்தேகமா இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஹீரோயின் அப்பாவை செவத்துக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டு இருப்பான். அதுல இந்த சோய் போட்டோ எடுத்துப்பான். அதுக்கப்புறம் நிறைய மந்திர வார்த்தைகள் மூலமா ஹீரோ அப்பாவோட சோலை ட்ராப் பண்ணிடுவான். இந்த சோய் போட்டோ எடுத்தது போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்குலாம் இல்ல, பிளாக்மெயில் பண்றதுக்காக தான். 20 மில்லியன் கேட்பான். அதை கொடுக்கறதுக்கு வில்லனுக்கு விருப்பம் இல்ல. இந்த சோய்க்கு ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணி கொலை பண்ணிடுவான். எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த வீட்ல இருந்து ஈரின் ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அந்த பொம்மை கண்ணுல ஒண்ணுமே இல்ல. வேற ஏதாவது பொம்மையா இருக்கும்னு தான் அம்மா கிட்ட கேட்டா, அம்மா உன் அப்பாவை பத்தி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஈரின் தான் அப்பா இறந்த விஷயத்த சொல்வாங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாருன்னு. இப்ப ஈரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஈரனும் கேட்க ஈரன் கனவுல 2 பொம்மை வரும். ஒண்ணு ஈரன் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொம்மை, இன்னொன்னு அந்த பொம்மைக்கு பக்கத்துல இருந்த டெடிபியர். ஈரன் வீட்ல இந்த மாதிரி டெடிபியர்ல இல்ல. சரின்னு யாங் கிட்ட போய் கேட்டா அவங்க அம்மாவோட ஸ்டஃப்ல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த வில்லனும் கேட்டுட்டு தான் இருப்பான். ஆல்ரெடி அவன் ஒரு சிப்பை செட் பண்ணிருக்கான். அது மூலமா இந்த விஷயத்தெல்லாம் அவன் ஒட்டி கேட்டுட்டு தான் இருப்பான். யாங்கோட அம்மா ஸ்டஃப்ல அந்த டெடி பியர் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன கேமரா இருக்கும். அந்த ரெக்கார்டிங்க போட்டு பார்த்தா இந்த கேரளோட அப்பா ஈரன் அப்பாவை கொன்னது எல்லாம் ரெக்கார்டா இருக்கும். இது போலீஸ் கிட்ட கொடுக்கணும்னு ஈரனை எடுத்துட்டு பார்க்கிங் லாட்டுக்கு போக அப்ப அந்த கேரளோட அப்பா ஈரனை கொலை பண்றதுக்காக கார்ல வேகமா வருவான். ஹீரோ ஈரனை காப்பாத்திடுவாரு. ஆனா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்ததுனால கொல்ல வந்தவன் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோடனே போலீஸ் அங்க வருவாங்க. ஈரன் போலீஸ் கிட்ட இந்த மெமரி கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கேரளோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஹீரோனோட அப்பாக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாச்சு. ஆனா ஹீரோ வேற ஒரு டைமென்ஷன்ல மாட்டிப்பாரு. 3 நாளா ஹீரோ கோமால தான் இருக்காரு. ஹீரோனுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஹீரோவோட அம்மா மாத்தி மாத்தி ஹீரோவை பார்த்துப்பாங்க. ஹீரோனும் ஹீரோக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் ஹீரோயின் ஸ்லீப்பிங் பில்ஸை யூஸ் பண்றது இல்லையா. ஹீரோ சன் அக்கு பஞ்சர் மூலமா தான் தூங்குறாங்களா. உன் கண்டிஷனுக்கு நான் தான் காரணம்னு ஹீரோனும் சாரி கேட்க, ஆனா வேற டைமென்ஷன்ல இருக்க ஹீரோ அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பாப்பாரு. அங்க நிறைய பேய் இருக்கும். அதெல்லாம் ஹீரோ கிட்ட வர ஹீரோ பயந்து அலறுவாரு. அப்போ டேய் எந்திரானே லின்னு வருவான். அங்க இருக்கிற பேயில கிக் பண்ணி தொட்டி விட்டுருவான். நீ என்னடா பண்றன்னு ஹீரோ கேட்க லின்னு அத நான் கேட்கணும். நீ என்னடா பண்ற
கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இங்க வந்துட்டேன்னு ஹீரோ சொல்வாரு. இது ஆஃப்டர் லைஃபுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டைமென்ஷன். ஓ! அப்ப நீ சீக்கிரமா சாக போறியான்னு இல்லன்னு ஹீரோவ ஒரு பிளேஸுக்கு கூட்டு போவான். போகும்போதே சொல்லிட்டு தான் போவான். ஒருவேளை அங்க வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா திரும்பி பார்க்காம நீ போயிடணும். உனக்கு வெளிச்சம் தெரியலனா நீ மென்டலா ப்ரிப்பேர் ஆயிடணும். இந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போவான். ஆனா அங்க போன ஹீரோக்கு வெளிச்சம் தெரியல. ஹீரோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு 2 பேரும் நினைக்கும் போது ஹீரோக்கு வெளிச்சம் தெரியும். லின்னு போக சொல்வான். ஹீரோவும் நீயும் வாடான்னு கூப்பிட லின்னுக்கு அந்த வெளிச்சம் எல்லாம் தெரியலையா. நான் எப்படியாவது உன்கிட்ட திரும்பி வருவேன், நீ போடான்னு அனுப்பி வைப்பான். லாஸ்டா ஹீரோவும் பாய் சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி போவாரு. இங்க ஹீரோவோட ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணி நீ எந்திரிச்ச உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பாடலாம் இப்படி சொல்லிட்டு ஹீரோவோட காதுல ஏதோ ரகசியமா சொல்வாங்க. எங்க ஹீரோ அந்த பார்க்கிங் லாட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோக்கு தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் போட்டு விட்டு சாங்கோட சத்தம் கேட்கும். இப்ப ஹீரோ ஹாய்னு சொல்லி எந்திரிக்க ஹீரோ கிட்ட போவாங்க. ஆனா ஹீரோ கிட்ட வர வேணாம்னு சொல்வாரு. ஏன்னா ஹீரோ பிரஷ் பண்ணலையா. ஹீரோ நாக் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ஹீரோ நல்லா ஆயிட்டாரு. ரெடி ஆகி தன்னோட கம்பெனிக்கு வர உள்ள வந்தவனே ஹீரோவை வெல்கம் பண்றதுக்காக குட்டியா ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அங்க ஒரே ஒரு பலூன் மட்டும் ஹைட்டா பறந்ததுனால ஹீரோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ பிடிச்சு கொடுப்பாரு. ஹீரோவும் இப்போ நீங்க ஸ்லீப்பிங் பஸ்லாம் யூஸ் பண்றது இல்லையா. ஆமான்னு ஹீரோன்னு சொல்ல நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க நம்ம ஃபேவரட் சாங் பாடலான்னு. அதுக்கப்புறம்னு ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன ரகசியத்தை காதுல சொல்ல அப்போ உனக்கு எல்லாமே கேட்டுச்சான்னு கேட்க ஹீரோ இன்னைக்கு காலையில நான் பிரஷ் பண்ணிட்டேன்னு ரெடியா நிப்பாரு. ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ண ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் தான். எல்லாரும் தண்ட காலையில பிரஷ் பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோக்கு செம்ம குஷியா இருக்கும். சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருப்பாரு. அதோட இந்த ட்ராமா முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.